ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த அழுக்கான உலகத்தில் இருக்கிற தொடர்பெல்லாம் விட்டுட்டு ஒரு பரிசுத்தமான பாபாவோட மட்டும் புத்தி யோகத்தை இணைச்சிங்கன்னா மாயா கிட்ட தோக்கவே முடியாது. அப்போ மாயா கிட்ட தோக்கிறோன்னா என்ன பண்ணுறோம்? பாபா கிட்ட புத்தியை இணைக்கிறதுக்கு பதில் இந்த அழுக்கான உலகத்தின் உறவுகளோடு புத்தியை இணைக்கிறோன்னு அர்த்தம், அதை நினைக்கிறோன்னு அர்த்தம். ஸோ மெயினாக நேற்று ஃபுல்லாக இதே தான் சொன்னார் இல்லையா, ஆத்மானு வந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்ட்டு. ஸோ அதில் தான் பவரே இருக்குது. மாயை வெல்லக்கூடிய சக்தி அதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். கேள்வி: சக்திசாலியான தந்தை தான் இந்த யஜ்யத்தை நடத்துகிறாருன்றோம், அப்புறம் எதுக்கு தடை வருது? ஏன்னா நாடகத்தின்படி இந்த தடை கண்டிப்பாக வந்தே தீரும். ஏன்னா எப்போ இந்த யஜ்யத்தில் அசுரர்கள் தடையை ஏற்படுத்துகிறாங்களோ அப்போ தான் பாவக்குடம் நிரம்பும். இல்லை உலகம் அழியணும்ல, ஈஸியாக பாவக்குடத்தை நிரப்புறதுக்கு வழி நமக்கு டார்ச்சர் கொடுக்கறது தான். ஸோ உலகம் அழிஞ்சால் தானே சொர்க்கம் வரணும், உங்களுக்குதாக தானே சொர்க்கம் வருது. அதனால் அவங்க பாவத்தை நிரப்பிக்கிறாங்க. இதில் பாபா எதுவும் பண்ண முடியாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. செம சூப்பர் இல்லையா? அதனால் தடைகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இல்லை, இதெல்லாம் நடக்கும். நடந்தால் தான் உங்கள் பாவக்குடம் நிரம்பும். இது மகாபாரதத்தில் இருக்கும். 8வது குழந்தையினால் கம்சன் கொல்லப்படுவான்ட்டு அசுரரி குரல் கேட்டுரும். அதனால் கிருஷ்ணருடைய அப்பா அம்மாவை ஜெயிலில் போட்டு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையாக அவன் கொண்டுட்டு இருப்பான். அப்போ அந்த அம்மா கேட்பாங்க, 8வது குழந்தை தானே அவனை கொல்லுன்னு இருக்குது, எதுக்கு 7 குழந்தையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களும் கொல்கிறான்? அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், அப்போ தானே பாவக்குடம் நிரம்பும், அப்போ தானே அவன் அழிய முடியும். இதுதான் விஷயமே, இதுதான் சீக்ரெட்டு. பாடல்: யார் தாயும் தந்தையுமாக இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. குழந்தைங்க, எல்லையற்ற தந்தையுடைய கட்டளையை கேட்டீங்க. அவர் தான் இந்த உலகத்துக்கு தாய் தந்தையாக இருக்கிறார். இங்கே இருக்கிற சம்பந்தம் எல்லாம் தேக சம்பந்தம். தேகத்துடைய முதல் சம்பந்தம் தாயோட தான் உருவாகுது, அதன் பிறகு தந்தையோடு உருவாகுது, பிறகு சகோதரன் மற்ற உறவுகள்லாம் வருது. ஸோ அப்போ இந்த உலகத்தின் முதல் சம்பந்தமாகிய தாய் தந்தை கிட்ட இருந்து கூட புத்தி யோகத்தை அகற்ற சொல்கிறார். அதான் கட்டளை. ஸோ அந்த பாட்டுடைய அடுத்தடுத்த லைனில் இது வரும் போல இருக்குது. சமசூப்பரில் பாபா தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாபா சொல்கிறேன்னா வேறு யாரும் எனக்கு தாய் தந்தை கிடையாதுன்னு அர்த்தம். அதை மீறி நீங்கள் பற்று வச்சிங்கன்னா அவங்க மூலமாகவே உங்களுக்கு ஆப்பு வரும். அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த உலகத்தில் சம்பந்தம் வைக்காதீங்க. ஏன்னா இது கலியுகத்தின் சீச்சி உறவுகள். ஜெகம் அப்படின்னா உலகம், ஜெகதம்பான்னு சொல்கிறோம்ல, உலகத்தின் தாய். ஸோ இந்த பதித உலகத்திலேருந்து புத்தி யோகத்தை நீக்கி என் ஒருத்தங்கிட்ட மட்டும் புத்தியை இணையுங்க. அப்புறம் புது உலகத்தின் பக்கம் புத்தியை இணையுங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல என்கிட்ட வரணும், பிறகு புது உலகத்துக்கு போகணும். அப்போ எங்கே போகணுமோ அங்கே தானே புத்தியை இணைக்கணும். இதை தவிர வேறு எங்கேயும் புத்தியை இணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கலை.
ஸோ யாருக்கு பாபாவுடைய இந்த கட்டளை கிடைக்குதோ அவங்க தொடர்பை இணைப்பாங்க. ஸோ மிலிட்ரியில் இருக்கிறவங்க தன் குடும்பத்தை நினச்சான்னா சண்டை போட முடியுமா? அவன் தாய்நாட்டை மட்டும்தான் நினைக்கிறான். அதே மாதிரி நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம், சொர்க்கத்தை உருவாக்குறோம். அதனால் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் புத்தியினால் மறக்கிறோம். ஸோ பாபா கொடுக்கறது கட்டளைன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, இது மிலிட்ரின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் புத்தியின் தொடர்பை பாபாவோடும் சொர்க்கத்தோடு மட்டும் இணைப்பாங்க. சத்தியுகத்தில் முதல் சம்பந்தமே ரொம்ப நல்லா இருக்கும், சதோ பிரதானமாக இருக்கும். அதாவது தாய் தந்தையை சொல்கிறாரு. அப்போ எல்லா உறவுகளுமே சூப்பராக இருக்கும். இங்கே எதுவுமே நல்லா இல்லை இல்லையா? பிறகு மறுபிறவி எடுத்து கீழே இறங்கிட்டீங்க. பிறகு சுகத்தின் சம்பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல அப்பா அம்மாவுக்கு மோசமான குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒன்று குணத்தில் மோசமாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக அந்த மாதிரி இருப்பாங்க. அதேமாதிரி நல்ல குழந்தைக்கு மோசமான அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ இதுதான். அதேமாதிரி நல்ல மனைவிக்கு மோசமான கணவன், நல்ல கணவனுக்கு மோசமான மனைவி. இப்படி தான் இருக்கும் இந்த கலியுகம். அது ஒரு விதத்தில் நல்லது தான். அப்போ தானே வெறுப்பு வரும், பாபாவோட புத்தி இணையும். சொர்க்கத்தில் முதல்ல எல்லா சம்பந்தமும் சதோ பிரதானமாக இருக்கும். பிறகு மறுபிறவி எடுத்து கீழே இறங்கி வருவீங்க. அப்போ தான் சம்பந்தங்கள்லாம் தமோ பிரதானமாக இருந்து துக்கத்தை கொடுக்கும். பிறகு சுகத்தின் சம்பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி துக்கத்தின் சம்பந்தமாக மாறிடுது எல்லாம். ஸோ அதனால தான் பாபா இந்த பழைய உலகத்தின் சம்பந்தத்தை முழுசாக புத்தியிலேருந்து அகற்றுங்கன்றார். இதுக்கு தான் தைரியம் வேணும் இல்லையா? கணவன் மனைவி குழந்தை மேலே உள்ள பற்று இதெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். மற்ற உறவுகள்லாம் கூட ஈஸியாக நீக்கிடலாம். ஸோ அதை எப்படி நீக்க முடியும்? அந்த சக்தி எப்படி கிடைக்கும்? என்னோட மட்டும் சம்பந்தம் வைங்க, அந்த சக்தி கிடைக்கும் இல்லையா? பாபான்ற ஜோதி நம்ம புத்தியில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்ற ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சதா இதில் மட்டும் கவனம் வைக்கணும். ஸ்ரீமத் படி நடக்கணும். மற்றபடி என்னெல்லாம் தேக சம்பந்தம் இருக்குதோ அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஸோ அதுதான் ஸ்ரீமத் படி நடக்கிறது. என்னது? பழைய உலகத்தின் சம்பந்தத்தை அகற்றி ஒரு பாபாவோட மட்டும் சம்பந்தம் வைக்கிறது. மற்றபடி எல்லா தேக சம்பந்தத்தையும் விட்டுடுங்க. புத்தியினால், அதாவது பராமரிப்பீங்க, கடமையை செய்வீங்க. ஆனால் அது எல்லாரையும் மாதிரி ஒரு சகோதர ஆத்மா, தனிப்பட்ட அந்த பற்று இல்லாமல் விலகி கடமை செய்வீங்க. மற்றபடி விநாசம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த நேரம் துடிப்பீங்க, இப்போ பற்ற விடலைன்னா. பாபா நாடகத்தின்படி அவரே இப்போ சேவை செய்கிறார். ஏன்னா நாடகத்தின் பந்தனத்தில் அவரும் கட்டுப்பட்டு இருக்கிறார். அவர் சர்வசக்திவான மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணரையும் இன்னொரு பக்கம் சர்வசக்திவான் சொல்லிடுறாங்க. அவருக்கு ஸ்வதர்ஷன சக்கரத்தையும் வேற கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சுதர்ஷன் சக்கரத்தின் மூலமாக கிருஷ்ணர் அசுரர்கள் தலையை வெட்டினாருன்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, தேவதைகள் எப்படி இம்சைக்கான காரியத்தை செய்வாங்க?
இது கூட புரியலை அவங்களுக்கு. ஸோ தேவதைகள் இப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா தேவதைகளுடைய மகிமையே அஹிம்சோ பரமோ தர்மம். ஸோ அதனால் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கான எண்ணம் எங்கேருந்து வருன்றார். அந்த எண்ணம் கூட வராதுன்றார். இங்கேருந்து போனவங்க தானே, இங்கேயே துக்கம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராததுனால தான் அங்கே போகிறாங்களே. ஸோ அதனால் யாருக்கு என்ன புத்தியில் வருதோ அதை எழுதிட்டாங்க. ஸோ அப்போ இது தர்மத்துக்கு நிந்தனை தானே, அதை அப்படியே மற்ற தர்மங்களில் இன்னும் மோசமாக எழுதிட்டாங்க. இந்த சாஸ்திரங்களில் மாவில் உப்பு அளவு தான் உண்மை இருக்குது இல்லையா. மாவுக்கு கொஞ்சோண்டு தானே உப்பு போடுவாங்க, அவ்வளோதான் உண்மை இருக்குது சாஸ்திரங்களில். ருத்ர ஞான வேள்வி படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதில் அசுரர்கள் தடையை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அபலைகளுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க இல்லையா. உண்மையில் ருத்ர ஞான யஜ்யத்தில் அசுரர்கள் தடைகளை ஏற்படுத்துகிறாங்க, அபலைகளுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுது ரொம்ப. ஸோ நேற்று கூட சொன்னேன் இல்லையா, ஒரு சகோதரி சின்ன வயசு புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஞானம் புரிஞ்சோடனே தூய்மையாக இருப்பேன்னு சொன்னோன்னே அவங்க கணவன் சைக்கிள் பம்ப்னாலே அடின்னு அடிக்கிறாரு நைட்டு ஃபுல்லாக கதவை போட்டிட்டு. யோசிச்சு பாருங்கள், இப்போவே இவ்வளோ கொடுமைகள் நடக்குது. ஸோ அதனால் இது சாஸ்திரங்களில் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாங்க. அதனால் சாஸ்திரத்தில் இருக்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் கண்டிப்பாக தடைகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு பகவானே சொல்கிறார். இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பரமாத்மா கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லா தடையும் அகற்றலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாபா என்ன பண்ண முடியும்? நாடகத்தில் இது நடந்தே ஆகணும்னு நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா எல்லாரும் இதில் தடை ஏற்படுத்தினாதானே பாவத்தின் குடம் நிரம்பும். நாடகத்தில் எது பதிவாகி இருக்குதோ அது நடந்தே தீரும். ஸோ அதனால் அசுரர்களின் தடை கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்று வெளியிலேருந்து தடை ஏற்படுத்துவாங்க, இன்னொன்று பாபா குழந்தைங்களும் தடை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுதில்ல, வேலைக்காரங்களும் வேணும்ல, பிரஜைகள் வேணும்ல, பிரஜை மேலே தானே ராஜ்யம் பண்ண முடியும். அரை கல்பம் மாயையுடைய ராஜ்யத்தில் மனிதர்கள் எவ்வளோ தமோ பிரதான புத்தியுடையவரை தாழ்ந்தவர்களாக ஆகிட்டாங்க. பிறகு அவங்கள சிரேஷ்டாச்சாரியாக ஆக்கிறது பாபாவுடைய காரியம். அதாவது ஆரம்பத்தில் உயர்ந்தவராக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தவங்க தாழ்ந்தவர் ஆகிறதுக்கே அரை கல்பம் ஆகுது. ஆனால் பாபா ஒரு வினாடியில் உயர்ந்தவர்களை ஆக்கிறார். அதே மாதிரி எப்போ உயர்ந்தவர் ஆகிறோம், எப்போ உங்களுக்கு பாபா சொல்கிறதுல நிச்சய புத்தி வருதோ அப்போ உயர்ந்தவர் ஆகிடுறீங்க. நிச்சய புத்தி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதிக நேரம் ஆகுமா? இன்னும் ஒரு வினாடி தான். ஸோ அப்படியும் சில நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க. கேட்ட உடனே விகாரத்தை விட்டுடுறாங்க, உடனே சத்தியம் பண்ணுறாங்க. ஆனாலும் மாயையும் பயில்வான் இல்லை, சாதாரண ஆள் கிடையாது இல்லையா. அதனால் ஏதாவது மனசில் புயலை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி மனசில் புயல் வந்தால் கூட அதை காரியத்தில் எடுத்துகிட்டு வராமல் இருக்கவாவது முயற்சி பண்ணுங்க. இது ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் மனசுலேயும் வரக்கூடாது. ஏன்னா மனசில் வந்தாலே அது கர்மத்தில் வந்துடும்.
ஸோ எல்லோருமே இப்போ முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் ஏன் இந்த பாபா குழந்தை இப்படி இருக்கிறாருன்னா அவரும் முயற்சியாளர் தான். இல்லை அவர் இத்தனை வருஷத்து பாபா குழந்தையாச்சுன்னு தோணும். ஸோ அதுக்கு பைபிளில் ஒரு கதை இருக்கும். முந்தினவர் பிந்தினவராகவும் பிந்தினவர் முந்தினவராகவும் ஆவாங்க ராஜ்யத்தில் அப்படின்னு அர்த்தம். முதல்ல வந்த பாபா குழந்தை அங்கே கடைசியில் வருபவர்களாக கீழான பதவி உடையவர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி கடைசியில் வர குழந்தை முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம், நல்ல முயற்சி பண்ணால். ஸோ அதனால் இதில் குழம்பிடக்கூடாது. ஸோ எல்லோரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. கர்மாதீத்த நிலை இன்னும் யாரும் அடையலை. இல்லை, அந்த கர்மங்களை வென்ற நிலை இன்னும் யாரும் அடையலை. அதனால் கர்மேந்திரியம் மூலமாக ஏதாவது ஒரு தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கர்மாதித்த நிலை அடையிறதுக்குள்ளே நடுவில் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கர்மாதித்த நிலை அடைஞ்சே ஆகணுன்ட்டு. ஸோ அப்படி ஃபோக்கஸாக முயற்சி செஞ்சு கடைசியில் கர்மாதித்த நிலை அடைவீங்க. ஸோ அது கடைசியில் தான் அடைவீங்க. பிறகு கர்மாதித்த நிலை அடைஞ்ச பிறகு இந்த உடம்பில் இருக்க மாட்டீங்க. இல்லை, கர்மாதித்த நிலை அடைஞ்சு உடலை விட்டு போகிறது தான் சுகமாக இந்த உடலை விட்டு போவீங்க. கர்மாதித்த நிலை அடையாமல் போனீங்கன்னா அதுவே தண்டனை தான். துடிப்போம், போகிறதுக்கு மனசு வராது, ஏதாவது ஞாபகம் வந்து உங்களை ஏமாற்றிடும். ஸோ கர்மாதித்த நிலைன்றது ஆத்மா, பரமாத்மா, சொர்க்கம், பரந்தாம வீடு, இதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலை. ஸோ இப்போ அந்த நிலை அடையிறதுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ நெருங்க தடையும் ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கேயாச்சும் மாயா வந்து உங்களை தோல்வி அடைய வச்சிடுது. ஏன்னா இது வந்து குத்துச்சண்டை இல்லையா. குழந்தைங்க பாபா நினைவில் இருக்க விரும்புகிறீங்க, ஆனால் மாயா இருக்க விட மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அதனால் பாபா நினைவிலே நிலைச்சிருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள், இதை தாரணை பண்ணுங்கள். ஏன்னா யாரும் பிறவியிலே ராஜாவாக வந்துடுறது கிடையாது, முயற்சி பண்ணி தான் ஆகிறோம். சின்ன குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தானே பெரியவனாகும், அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது தானே. அந்த மாதிரி அரைக்கல்பத்தை சமஸ்காரத்தை அழிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. எல்லா ஆதாரமும் முயற்சியில் தான் இருக்குது. ஸோ கடைசி 100 வருஷம் பாபா வராருன்றது அப்போ வந்த குழந்தைங்கள அலட்சியமாக்கி இருக்கும். ஆனால் இப்போ வந்த குழந்தைக்கு ஐயோ இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது, அதுவும் எப்போ முடியுமோ தெரியலேன்றது நம்மளை வந்து தீவிரமாக முயற்சி பண்ண வைக்கும். ஸோ கடைசியில் வந்தது கூட நல்லது தான், அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா முரளியும் இருக்குது. ஆரம்பத்துலலாம் முரளியெல்லாம் கிடையாது. அப்படியே அம்மா பாபாவை பார்த்து முயற்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஸ்ரீமத்தாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ எல்லா ஆதாரமும் முயற்சியில் தான் இருக்குது. இல்லை, முயல் கதை தான். ஸ்டெடியாகவும் இருக்கணும், அதுலேயும் கவனம் இருக்குது. நம்ம எப்படியாவது அது வந்து குல்ஜார் தாதி ஒரு தடவை ட்ரான்ஸில் போகும்போது அவ்யக்த முரளியில் இருக்கும். அஷ்டரத்தினங்கள் காட்டுறார். அஷ்டரத்தினங்களில் 108. அதில் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாதவங்க தான் இருக்கிறாங்களாம். அப்போ பாருங்கள், மதுபனில் இருக்கிறவங்க கிடையாது, வெளியில் இருக்கிறவங்க தான் 108 நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கே சுத்தமாக தெரியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பாடுபட்டாவது பாபா கிட்ட இருந்து முழு ஆஸ்தியை கண்டிப்பாக அடைஞ்சே தீரணுன்றதில் முழு கவனம் வைங்க. ஏன்னா கவனம் வைக்கிறதுல தான் ஆஸ்தி அடைய போகிறீங்க. என்ன கவனம்? பாபான்ற ஜோதி நம்ம மனசில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக மாயாவை எதிர்கொள்ள வேண்டி இருக்குது.
அப்போ அந்த பாபா நினைவு கட்டாகாமல் இருந்துச்சுன்னா மாயாவே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியலனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக மாயாவை வெற்றி கொள்வோம் பாபா, முழு ஆஸ்தி அடைவோம் பாபான்னு குழந்தைங்க சத்தியம் பண்ணுறாங்க. ஆனாலும் மாயா குறைவானது கிடையாது. ரொம்ப லேசான நிலையில் சூக்ஷ்மமாகவும் வருது. ஸோ பலசாலி முன்னாடி அது ரொம்ப நல்லா சண்டை போடுது. இந்த விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. அதனால தான் மற்ற மதத்தினருக்கு நாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு இப்போ நான் தான் இதெல்லாம் புரிய வைக்கிறேன். பாபா மூலமாக நீங்கள் சத்கதி அடைகிறீங்க. பிறகு இந்த ஞானம் கண்டிப்பாக இருக்காது. ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கிது. சத்யுகத்தை தான் சத்கதின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு லட்சியம் கிடைச்சிருக்குது. லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், பாபாவுக்கு சமமாக ஆகணுன்றது தான் நம்முடைய லட்சியம். ஸோ நாடகத்தின்படி மரம் வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும். தடைகளும் நிறைய வருது. மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு தீரும். சோழியிலிருந்து நீங்கள் வைரம் மாதிரி ஆகணும். ஸோ சோழிக்கும் வைரத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மாறணும். அப்படி மாறினதுனால தான் தேவதைகளுக்கு இன்னைய வரைக்கும் கோயில் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் இப்போ கோயில் கட்டுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி கட்டியிருப்போம், இப்போ கிடையாது. ஏன்னா அது பக்தி மார்க்கம்னு நமக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பக்தி மார்க்கம் முடிஞ்சு ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். இதன் மூலம் ஞான மார்க்கத்தின் மூலமாக தான் தெய்வீக உலகம் வரப்போகுது அப்படின்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மனிதர்கள் கலியுகம் இப்போ தான்ப்பா பிறந்திருக்குது, அது ஒரு குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம்தான் ஆதாரம். ஸோ எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தை பாபா புரிய வைக்கிறார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்கன்றார். ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு சத்கதி கிடைக்க போகிறது கிடையாது. ஏதோ கொஞ்சம் அல்பகால சுகம் கிடைச்சது, அவ்வளோதான். நிரந்தர சுகம் கண்டிப்பாக சாஸ்திரங்கள் மூலமாக கிடைக்காது. ஸோ அந்த சுகத்தை அல்பகால காக்கையின் கழிவுக்கு சமமான சுகம் அப்படின்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. சாஸ்திரம் படித்தோன்னே துக்கம் போயிடுச்சா? இல்லை, ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு மத தலைவர்களும் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பேசுகிறாங்கனால அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் அவங்க ஏன் அரசியல் பேச போகிறாங்க? சத்தியுகத்தில் துக்கத்தின் பேரடையாளம் கூட இருக்காது அப்படின்னு பாவம் மனிதர்களுக்கு தெரியல. ஏன்னா சத்தியுகத்தில் சண்டைலாம் நடந்ததா இல்லை, இவங்க வேதத்தில் எழுதிட்டாங்க. கிருஷ்ணபுரியில் கம்சன் இருந்தான்லாம் எழுதிட்டாங்க. அதேமாரி கிருஷ்ணர் ஏதோ ஜெயிலில் பிறந்தாருன்னு எழுதிட்டாங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள். அவர் என்ன பாவம் பண்ணார் ஜெயிலில் பிறக்கிறதுக்கு? பாபா இப்போ சத்தியத்தை புரிய வச்ச பிறகு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பாபா தான் சத்திய கண்டத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ அந்த சத்திய கண்டத்தில் எவ்வளவு சுகம் இருந்தது, இந்த பொய்யான கண்டத்தில் எவ்வளவு துக்கம் இருக்குது, இதெல்லாம் மறந்துட்டாங்க. நாம் ஸ்ரீமத் படி நடந்து சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை பண்ணி அதில் எஜமானன் ஆகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பாபா ஸ்தாபனை பண்ணுற அந்த சத்தியகண்டத்துக்கு போகணும்,
எஜமானனாகணும்னா பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி முழுசாக நடக்கணும். ஸோ அதன் மூலமாகத்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். நாம் இந்த ராஜயோக கல்வியை கற்று சூரிய வம்சத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறோம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். உயர்ந்த பதவி அடையணும்னா உயர்ந்த பதவி அடையணுன்ற ஆசை எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இருக்குது. எல்லாருமே அதுக்கு முயற்சியும் பண்ணுறீங்க. ஸோ நல்ல பக்தர்கள் தேவதைகளுடைய சித்திரங்களை எப்போவுமே தன் கூடவே வச்சுருப்பாங்க. இல்லை பர்ஸில் வச்சுருப்பாங்க, செல்ஃபோன் வால்பேப்பரில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நினைவு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ திருமூர்த்தி சித்திரத்தை தன் கூடவே எப்பயும் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி அந்த நினைவு வரும். பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக நாம் சூரிய வம்சத்தில் வர முடியும். சூப்பர்லையா? அதனால் நம்ம அந்த மாதிரி திருமூர்த்தி சித்திரத்தை வச்சுக்கோங்கன்றார். அது ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்கும் திருமூர்த்தி சித்திரம். குறிப்பாக அந்த நடுவில் விஷ்ணு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ அதை பார்க்க பார்க்க நான் விஷ்ணு ஆகணும் அந்த போதை வரும். ஸோ விஷ்ணு ஆகணும்னா பாபாவை நினைக்கணும். அப்போ தான் சூரிய வம்சத்தில் வர முடியும். ஸோ காலைல எழுந்தவுடன் பார்வை அதன் மீது போகணும். அப்போ நீங்கள் தூங்கி கண் விழிக்கிற இடத்துல அந்த மாதிரி ஃபோட்டோவை மாற்றி வச்சுக்கலாம். இது கூட ஒரு முயற்சி தான். இல்லை அஞ்ஞானத்தில் கூட சில இயேசு ஃபோட்டோ அதெல்லாம் ஒரு லைட்டு டிரான்ஸ்லைட் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம உருவாக்கி வச்சுக்கலாம். ஸ்லைட்டாக நைட் லேம்புக்கு பதிலாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே லக்ஷ்மி நாராயணன் அல்லது பாபா தெரிவார். இருட்டிலே கூட நடுவில் ஏஞ்சா கூட. இதுவும் ஒரு முயற்சி தானே. ஸோ பாபா நிறைய வழி சொல்கிறார். பாருங்கள், நல்ல நல்ல பக்தர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணுன்ட்டு. கண் விழித்ததும் கிருஷ்ணரை நினைக்கணுங்கிறதுக்காக அவரோட ஃபோட்டோவை அவங்க தலையணையிலே வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன புள்ளி தானே பாபா, நினைக்கிறது என்ன கஷ்டமா? நினைவு சகஜமாக வரலை அப்படின்னா மாயா தொல்லை கொடுக்குது. இப்போ மாயா தொல்லை கொடுக்குதுன்னா இந்த மாதிரி சித்திரங்கள் உதவியாக இருக்கும். ஸோ மெயினாக ஆரம்பத்தில் இந்த மாதிரி சித்திரங்கள் வைக்கிறது நல்லது. சிவபாபா நம்மளை பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆக்குறார். ஸோ நாம் பாபா மூலமாக உலகத்துக்கே எஜமானர் ஆகிறோம் அப்படிங்கிற நினைவில் இருந்தாலே நிறைய உதவி கிடைக்கும். போதை வரும். உலகில் விஷயத்துலேருந்து விடுபடுவீங்க இல்லையா? நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்காக பாபா நினைவில் இருக்கிறேன், அதுக்காக அமைதியாக இருக்கிறேன், அதனால் உலகில் கவர்ச்சியை எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். அதை தான் கிருஷ்ணர் பழைய உலகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி காட்டுறது. அப்படின்னு அர்த்தம், பழைய உலகத்தின் கவர்ச்சிகள் பந்தனங்கள் எல்லாத்தையும் புத்தியிலிருந்து அகற்றும். பாபா உன்னுடைய நினைவு அடிக்கடி மறந்துடுது அப்படின்னு எந்த குழந்தைங்க சொல்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபோட்டோ உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ பாபாவும் ஆஸ்தியும் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. இல்லை, பிரம்மா உடம்பில் சிவபாபா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சாலும் உங்களுக்கு பிரம்மா உடம்பில் இருக்கிற சிவபாபா தான் ஞாபகம் வரணும். ஏன்னா பிரம்மா பாபா இடைத்தரகர் தான், புரோக்கர் தான். நமக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது சிவபாபாவோட. ஸோ அதுக்கப்புறம் யாராவது இடைத்தரகரை போய் நினைவு பண்ணுவாங்களா? இப்போ கோயிலில் போய் பூசாரியாக வணங்கிட்டு இருக்கிறோம், அவர் இடைத்தரகர் இல்லையா? நீங்கள் பாபாவை நல்லா நினைவு பண்ணிங்கன்னா அவரும் உங்களை நினைவு செய்வார்.
நினைவின் மூலமாக தான் நினைவு கிடைக்கிது. இப்போ நாயகனுடைய தொழில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சிவனுக்கு எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க. சிவ 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 சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. சிவகாசி, விஸ்வநாத், கங்காலாம் சொல்கிறாங்க. நதிக்கரையில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஞானக்கடலோ பாபாதான்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. பனாரஸை பார்க்கறதுக்காக நிறைய வெளிநாட்டுக்காரங்க கூட போகிறாங்க. நிறைய கால்வாய்கள், பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருந்தால் கூட பாபாவுடைய கோயில் தான் எல்லோரையும் கவர்ந்து இழுக்குது. எல்லோரும் அவருடைய கோயிலுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா கோயில் யாருக்கிட்டேயும் போகாது இல்லையா? கோயிலில் இருக்கிற தேவதைகள் கவர்ந்து இழுக்கிறாங்க. சிவபாபாவும் கவர்ந்து இழுக்கிறார். ஏன்னா நம்பர் 1 சிவபாபா தான் இல்லையா? பிறகு இந்த பிரம்மா சரஸ்வதி தான் விஷ்ணுவாக ஆகிறாங்க. விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, பிராமணன்லேருந்து விஷ்ணுபுரியின் தேவதைகளாக நீங்கள் ஆகிறீங்க. விஷ்ணுபுரி தேவதையிலிருந்து 5000 வருஷம் கழித்து மறுபடியும் பிராமணன் ஆகிறீங்க. நாம் இப்போ தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். அதனால் தேவதை ஆகிறதுக்கான வழியை மற்றவங்களுக்கும் சொல்லணும். இதுதான் நம்முடைய தொழிலே. உங்களை தவிர மற்றவங்க எல்லோரும் இன்னும் காட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. திக்கு தெரியாத காட்டுக்கு. நீங்கள் காட்டிலிருந்து அவங்கள காப்பாற்றி விடுபட வச்சு அழகிய பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. சிவபாபா தான் வந்து உங்களை முள்ளிலிருந்து மலர ஆக்குறார். நீங்களும் அதே தொழிலை தான் செய்கிறீங்க, முள்ளிலிருந்து மலராக்கிற தொழிலை. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க. இங்கே யாருமே ராஜராணி கிடையாது. ராஜராணிக்கு புரிய வைக்கிறதுக்கு பாண்டவர்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைக்கலன்னு புகழ் இருக்குது. பாபா சக்திசாலியானவர். அவர் தான் உலக ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுத்தார். இப்போ மறுபடியும் உலக ராஜ்யத்தை கொடுக்குற அதே நடிப்பை மறுபடியும் நடிக்கிறார். பாபா குப்தமாக இருக்கிறார். கிருஷ்ணருக்கோ எந்த தடையும் வர முடியாது. இப்போ பாபா வந்து இருக்கிறாரு. அவரிடம் வந்து ஆஸ்தி அடையணும். இதற்காக முயற்சி பண்ணணும். நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. கண்காட்சியில் புரிய வைக்கும்போது நல்ல பிரபாவம் வெளிப்படுது. அதையும் நாம் பார்க்குறோம். கண்காட்சியில் நல்ல பிரபாவம் ஏற்படுதா அல்லது ப்ரொஜெக்டர் சேவையில் நல்ல பிரபாவம் ஏற்படுதான்னு பார்க்கணும். கண்காட்சியில் புரிய வைக்கும் பொழுது முகத்தை பார்த்து புரிய வைக்க முடியும். அதனால் பிரபாவம் வருதான்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். பாபா தான் கீதையின் பகவான்னு புரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் அந்த பாபா கிட்டேருந்து சொர்க்க ஆஸ்தியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்காக 7 நாள் பாபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வாங்குங்க. இல்லாட்டினா வெளியில் போன உடனே மாயா அவங்கள மறக்க வச்சிடும். எழுதி கொடுத்தாங்கன்னா ஆமாம் எழுதி கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கும். அப்படியே இல்லாட்டினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். எழுதி கொடுத்துருக்குறீங்க வரலையான்னும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் வந்துடுவாங்க. நாம் தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இப்போ வீட்டுக்கு போகணும். தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக ஆகணும். இந்த சித்திரங்கள் கூடவே இருக்கணும். இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரம் வந்து ரொம்ப நல்ல சித்திரம் இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் சித்திரம், ஏணிப்படி, சிருஷ்டி சக்கரம், கல்ப விருட்சம்,
எல்லாமே ரொம்ப அற்புதமான சித்திரங்கள். லக்ஷ்மி நாராயணன் எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, எப்போ அடைஞ்சாங்க அப்படின்னு நிறைய லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டின பிர்லாவுக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். கோயில் கட்டினவங்களுக்கே தெரியாத ரகசியம் எனக்கு தெரியுது. அந்த சந்தோஷத்தோடு அவங்களுக்கு புரிய வைக்கவும் செய்யணும். லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை எடுத்து உடனே யாருக்காவது புரிய வைக்கணும். அவங்க எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்க, இந்த விஷயங்களெல்லாம் புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற லட்சியம் மிக உயர்ந்த லட்சியம். ஸோ யாருக்கு எப்படி டீச்சர் இருக்கிறாங்களோ அப்படித்தான் சேவை செய்வாங்க. தன்னுடைய நிலையின் அனுசாரம் இல்லையா, நம்முடைய டீச்சராக சிவபாபாவே இருக்கிறார். அப்போ அவரை மாதிரி நம்மளும் சேவை செய்யணும் இல்லையா. ஸோ எந்தெந்த டீச்சர் எப்படி தன்னுடைய மாணவர்களை பரிபாலனை பண்ணுறாங்கன்றது அந்த மாணவர்களுடைய மனநிலையை வச்சு பாப்தாதா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லோருக்கும் போதை இருக்குது. ஆனால் புரிய வைக்கிறார் எந்த அளவுக்கு சக்திசாலியாக போதையில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நல்ல சேவை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம புத்தி சொல்லுது. ஆனால் எல்லோரும் புத்திசாலியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டீச்சரும் கிடைக்கிறது இல்லை. எப்படி ஸோ இப்போ பிரச்சனை இல்லையா, இன்டர்நெட்டில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அதில் யார் நல்ல டீச்சர்ன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணால் போதும். எப்படி கல்பத்துக்கு முன்னாடி நடந்ததோ அப்படியே இப்போவும் நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்திதியை நிலைப்படுத்துங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இது கல்பத்திற்கான விளையாட்டு. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே விளையாட்டு அதே மாதிரி திரும்ப நடக்குது. ஸோ அதனால் கல்பத்துக்கு முன்னாடி எப்படி முயற்சி செஞ்சோமோ அப்படியே தான் இப்போவும் நாம் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். எது நடந்தாலும் கல்பத்துக்கு முன்னாடி மாதிரியே நடந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால தான் குஷியும் இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லையே, முந்தைய கல்பத்தில் நடந்ததே தானே அப்படின்னு குஷி இருக்குது, அமைதியும் இருக்குது. ஏன்னா போன கல்பத்தில் நான் அமைதியாக தான் இருந்தேன். அதனால் நீங்கள் என்ன கர்மங்கள் செஞ்சாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள்னு பாபா சொல்கிறார். ஸோ புத்தியின் தொடர்பு ஒரு சிவபாபா கிட்ட மட்டும் மாட்டி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நன்மை நடக்கும். பாபா சொல்கிறத யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அடைவாங்க. நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும், நல்லது தான் கிடைக்கும். ஆனால் எல்லோரும் மாயாவின் வழிபடி தீயதையே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ கெட்டது தானே கிடைக்கும். இப்போ நமக்கு உயர்ந்த வழி ஸ்ரீமத் கிடைச்சிருக்குது. ஸோ அதன்படி நல்லதையே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஒவ்வொருத்தரும் தனக்காகத்தான் முயற்சி பண்ணுறீங்க. எப்படி முயற்சி செய்கிறீங்களோ அப்படி அடைவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் ஏன் யோகத்தில் இருந்து சேவை செய்யக்கூடாது இல்லையா. யோகத்தில் இருந்து சேவை செய்கிறதன் மூலமாகத்தான் ஆயுளும் அதிகரிக்கும், அந்த சேவையின் பலனும் அதிகமாக கிடைக்கும். நினைவு யாத்திரை மூலமாகத்தான் ஆயுளே அதிகரிக்குதுன்னா நாம் ஏன் பாபா நினைவில் இருக்கக்கூடாது இல்லை. நினைவில் இருந்தால் ஆயுள், ஆத்மாவுடைய ஆயுளும் அதிகரிக்கும், இந்த உடம்புடைய ஆயுளும் அதிகரிக்கும்.
ஸோ அப்போ இதுதான் சரியான விஷயம்னு தெரியுது. பிறகு நாம் ஏன் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? ஞானமும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தை கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் அவங்க யோகியாக இல்லை இல்லையா? அதனால தான் பாபா நினைவு செய்யுங்க அப்படின்னு உறுதியாக இருக்க சொல்கிறார். ஆனால் அடிக்கடி மறந்துடுது பாபாவை நினைக்க முடியல, மறந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க சித்திரத்தை வச்சுக்கிறது நல்லது. அதிகாலையில் சித்திரத்தை பார்த்தவுடன் நினைவு வந்துடும். சிவபாபா கிட்டேருந்து நாம் விஷ்ணுபுரிக்கான ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே அதிகாலையிலே பாபா நினைக்கிறது கஷ்டமாக இருந்தால் சித்திரத்தின் முன்னாடி போய் உட்காந்துக்கோங்கன்றார். ஸோ அப்படி உட்காரும்போது சிவபாபா கிட்டேருந்து நம்ம விஷ்ணுபுரி ஆஸ்தியை அடையிறோன்னு ஞாபகம் வரும். ஸோ இந்த திருமூர்த்தி சித்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதோடைய அர்த்தத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உலகத்தில் இந்த மாதிரி திருமூர்த்தி படம் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. இது மிக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நாம் எழுதினாலும் எழுதாட்டினாலும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக பாலனைன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்திலே அது சொல்லப்பட்டிருக்குது. நல்லது. அற்புதமான முரளி கருத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, மாயையுடைய யுத்தத்தில் ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. இதில் ரொம்ப கவனம் இருக்கணும். அதுக்கு பாபா நினைவு தான். கல்பத்தின் முன்னாடி நான் முயற்சி செஞ்சேன்ற அந்த நினைவின் மூலமாக இப்போ உங்களுடைய மனநிலை உறுதியாக ஆக்கிக்கோங்க. எது நடந்தாலும் கல்பத்தின் முன்னாடி நடந்தது தான் நடக்குதுன்னு குஷியாகவும் அமைதியாகவும் இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா எதுவும் புதுசாக நடக்கலை, எல்லாத்துலேயும் நன்மை தான் முடிஞ்சுது. ஸோ தனக்கு நன்மை செய்யணுன்னா ஸ்ரீமத் படி நடக்கணும். இந்த பழைய உலகத்தின் தொடர்பை எல்லாம் விட்டுடணும். ஸோ மாயையின் புயல் பாபாவை மறக்க வைக்கிதுன்னா சித்திரத்தை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சு பாபாவையும் ஆஸ்தியை நினைவு பண்ணுங்க. வரதானம். சிந்தனை மூலமாக பாபாவின் சொத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய திவ்ய புத்திவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பாபா கிட்டேருந்து என்னென்ன கஜானாக்கள் கிடைச்சிருக்குதோ அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாபா கிட்டேருந்து கிடைச்சதெல்லாம் குணங்கள், சக்திகள், ஞானம்தான். அப்போ அதை சிந்தனை பண்ண அந்த குணத்தின் சொரூபமாக, அந்த சக்தியின் சொரூபமாக, அந்த ஞான சொரூபமாக ஆவீங்க. ஸோ பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொத்து கொடுக்குறார். ஆனால் யார் இதை நல்லா சிந்தனை பண்ணி அதை தன்னுடையதாக ஆக்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதோடைய போதையும் குஷியும் இருக்கும். அதனால தான் உங்களுடைய விசேஷ குணங்களை எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போதை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. ஸோ சிந்தனை செய்யும் பொழுதும் போதை அதிகரிக்கும். யார் ஞான சிந்தனையின் போதையில் அல்லது ஸ்வமானத்தின் போதையில் இருக்கிறாங்களோ அவங்கள இந்த உலகத்தின் எந்த பொருளும் கவர்ந்திழுக்க முடியாது. இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் கவர்ந்திழுக்க முடியாது. உலக அழிவு கூட கவர்ந்திழுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஞான சிந்தனை சொர்க்கம் வரப்போகுது, ஆமாம் உலக அழிவுக்கு அப்புறம் வரப்போகுது, இதை கடந்து தான் போகணும், ஏன்னா பாவக்குடம் நிரம்பணும், அதனால் அவங்க அப்படி பண்ண தான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு
திவ்ய புத்தி உடையவராகுங்கன்ற வரதானம் தானாகவே கிடைச்சிடும். ஸோ அந்த திவ்ய புத்தி தான் உலகில் கவர்ச்சியிலிருந்து உங்களை விலக்கி வச்சிருக்குது. ஸ்லோகன்: மனதின் குழப்பத்தை முடிக்கணும் அப்படின்னா நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துங்க. ஒரு செகண்டில் முடிவெடுக்கணும். இல்லை பகுத்தறிஞ்சிடுவாங்க பாபா குழந்தைங்க, இருந்தாலும் தடுமாறுவாங்க, மாயை பிடிச்சி இழுக்கும். இப்போ பகுத்தறிஞ்சிட்டிங்க, இது சரி இது தப்பு, ஸோ தப்பாக பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, முடிவு எடுத்தாச்சு, கதம் இதை தான் பண்ணால் இதை தான் பண்ணணும். ஸோ அப்போ குழப்பம் இருக்காது இல்லையா? ஸோ அதான் நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துங்கன்றார். அவ்யக்த இஷாரா: மகாநாகனம்னா இனிமை மற்றும் பணிவின் குணத்தை தாரணை செய்யுங்க. நாம் எப்போவுமே வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நாமளே எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வளைஞ்சு கொடுக்குறானா எனக்கு மரியாதையே இல்லையே, அதிகாரம் பண்ணுறவங்களுக்கு தானே மரியாதை அப்படின்னு நினைக்காதீங்க. யார் வளைஞ்சு கொடுக்கறதே இல்லையோ அல்லது பொய் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற மரியாதை அல்ப காலத்துக்கானது, பொய்யான மதிப்பு, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதிகாரம் பண்ணுறவங்கக்கிட்ட உள்ளபூர்வமான மரியாதையோ அன்போ இருக்காது. அது அல்ப காலம், காரியம் நடக்கிற வரைக்கும். அந்த இடத்துக்கு வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா இவங்களை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அதனால தான் பாபா தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக ஆகுங்க, விசால புத்தி கொண்டவர் ஆகுங்கன்றார். இங்கே எத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் வளைஞ்சு கொடுத்து பணிவாக இருக்கிறீங்களோ, பணிவின் குணத்தை தாரணை பண்ணுறீங்களோ, அப்போ தான் முழு கல்பத்திலும் எல்லா ஆத்மாக்களும் உங்கள் முன்னாடி வணங்குவாங்க. சூப்பர் இல்லையா? ஜென்மத்துக்கு உங்கள் முன்னாடி வணங்குவாங்க. முழு கல்பத்திலும் சொல்கிறார். அந்த மாதிரி உயர்ந்த பதவி இப்போ நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிறதுனால அடையிறீங்க. ஸோ அதனால் இங்கே இளிச்சவாயன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பாபாவுக்காக நான் பணிவாக இருக்கிறேன், அவ்வளோதான். சத்தியுகம் திரேதாயுகத்தில் ராஜாவின் மரியாதையில் புத்தினால் யோசித்து வணங்க மாட்டாங்க, மனதார வணங்குவாங்க. இவர்னால எனக்கு என்ன ஆதாயம் அப்படி வணங்குறதில்ல, உண்மையிலே மனதார வணங்குவாங்க. அதேமாரி துவாபரயுகத்திலையும் தலை வணங்குற மாதிரி உயர்ந்த பதவியில் இருப்பீங்க. எல்லாமே எதன் ஆதாரத்தில்? இப்போ வளைஞ்சு கொடுத்து போகிற ஆதாரத்தில். அதனால் இப்போ தோல்வி அடைகிற மாதிரி இருந்தாலும் இதில் தான் நீண்ட கால வெற்றி ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.